ஏங்க, ஒவ்வொரு வீட்டுக்கா அலைஞ்சு தெரிஞ்சு ஸ்வீட் டெலிவரி பண்ணதில்ல எப்படியும் டயர்டா இருப்பீங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த பூங்கால உட்காரலாமா? ஆ, சரிங்க. நீங்க உட்காருங்க. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்னை சுத்தி என்ன நடக்குது? சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கலங்கிறது உலகமாக பிரச்சனைன்னு அதுக்கு எவ்வளவு பெரிய ரகலை பண்றாங்க. இப்படிதான் மிச்ச வாழ்க்கையும் இருக்க போகுதா? இதே போலதான் எல்லா விஷயத்திலையும் நடந்துக்குவாங்களா? என்னால இவங்க கூட சமாளிச்சு இருந்துட முடியுமா? இதெல்லாம் யோசிச்சாலே எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. கடவுளே, என்னை காப்பாத்து. இவங்க மனசுல என்ன ஓடுதுன்னே தெரியலையே. அம்மா நடந்துக்கிற விதம் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் ஏன் மௌனமாவே இருக்காங்க? அதுக்காக அமைதியாவேவா இருக்க முடியும்? ஏங்க, ஏதாச்சும் பேசுங்களேன். ஏங்க, இல்லைன்னா நான் உங்களை பத்தி எப்படிங்க புரிஞ்சுக்குவேன்? சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது? இப்போ வீட்டில் நடக்கிறதுல எது உங்களை பாதிக்குது? இப்படி ஏதாச்சும் சொல்லுங்களேன். என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலங்க. ஆனா மனசுல என்னமோ ஒரு கலக்கம் இருக்கு. மனசுல கலக்கமா? அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சு பாருங்க. என்னால முடிஞ்சா நான் அதை நிச்சயமா சரி பண்றேன். நீங்களும் எவ்வளவு நாளைக்குங்க பொம்மை மாதிரியே இருப்பீங்க? எங்க அம்மா உங்ககிட்ட கடுமையா நடந்துக்கிறதா நினைக்கிறீங்களா? அப்படின்னா சொல்லுங்க, நான் ஒரு நாள் நேரம் பார்த்து உங்ககிட்ட பேசுறேன். ஏங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க. உங்களுக்காக தான் கொஞ்சம் எடுத்து வச்சேன், சாப்பிடுங்க. வேண்டாங்க. ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடுற அளவுக்கு இப்ப என் வாழ்க்கையில அப்படி என்ன நல்லது நடந்துருச்சு? ஏங்க இப்படி வெறுப்போடையே பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் பட்டுன்னு போட்டு உடைச்சு வெளிப்படையா பேசுங்க. அப்பதான் உங்க மனசு ஃப்ரீயாகும். எனக்கும் இதான் பிரச்சனையான புரிஞ்சிடும். சரிங்க, நீங்க பேச மாட்டீங்க. இந்தாங்க, இந்த ஸ்வீட்டாச்சும் கொஞ்சம் சாப்பிடுங்க. சார், அங்க பாத்தீங்களா? எங்கேயா? பார்க்கல பாருங்க சார். சாப்பிடுங்க. இல்லங்க, வேண்டாங்க. இந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கூத்தடிக்க பார்க்கு தான் கிடைச்சதா? ஒரு பொது இடத்தை விடுறது கிடையாது. வீட்டுல கொஞ்சம் குளாரதை விட்டுட்டு ஸ்வீட் கொடுக்கறதும் முத்தம் கொடுக்கறதும் அசிங்கப்படுத்துறீங்களா பார்க்க? ஐயோ சார், இல்ல சார், அப்படிலாம் எதுவும் இல்ல சார். என்னையா அப்படிலாம் இல்ல, நாங்க பார்த்துட்டு தானே வரோம். உங்களை மாதிரி தினமும் எத்தனை கேஸ் நாங்க பாக்குறோம். பொது இடத்துல வந்து அசிங்கம் பண்றீங்க. அப்புறம் குழந்தைங்களும் ஃபேமிலி எங்க போவாங்க? சரிங்க சார், நாங்க 2 பேரும் கிளம்பிடுறோம். கிளம்புறீங்களா? அப்ப கேஸ நாங்க யார் மேல போடுறது? யோ ஐயா, கேஸ் எழுதியா? என்ன கேஸியா? பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்னு போடு. சார், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார், நாங்க இப்பவே கிளம்பிடுறோம் சார். அப்போ 500 ரூபா கொடுத்துட்டு போ. 500 ரூபாயா? வேணானா விடு, கோர்ட்ல போய் ஃபைன் கட்டு. சார், அதெல்லாம் வேணாம் சார், நான் பணம் தரேன். எடு. எதுக்கு நாங்க உங்களுக்கு பணம் தரணும்? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ஏன் இவ்வளவு நேரம் சொன்னது உங்களுக்கு புரியலையா? பொது இடத்துல அநாகரிகமா நடந்துக்கிட்டீங்க, அதுக்காக தான் இந்த ஃபைன். அப்படி என்ன அநாகரிகமா நடந்துக்கிட்டோம்? உட்காந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதானே?
இதுல என்ன அநாகரிகத்தை நீங்க பாத்தீங்க? நாங்க 2 பேரும் கணவன் மனைவி. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. அதையும் தாண்டி நாங்க லவ் பண்றதாவே இருந்தாலும் லவ்வர்ஸ் பார்க்ல உட்கார்ந்து பேசக்கூடாதுன்னு எந்த சட்டம் சார் சொல்லுது? போலீஸ் நான் லஞ்சம் வாங்குறவங்கள பிடிக்கணும் சார். நீங்களே லஞ்சம் கேக்குறீங்க, அதுவும் தப்பே செய்யாதவங்க கிட்ட. உங்களை மாதிரி சில மோசமான போலீஸால எல்லா போலீஸ்க்குமே கெட்ட பேரு. போங்க சார், போய் யார் தப்பு பண்றாங்களோ அவங்கள பிடிங்க. சார் வாங்க சார் போயிடலாம். யோ நீ வேற. பாயா. ஏங்க யாருங்க நீங்க? செம்மங்க. நீங்க பேசவே மாட்டீங்கன்னு நினைச்சேன். இப்படி பொழந்து கட்டுறீங்களேங்க. போலீஸ்காரங்களே வாய் மூடிட்டு திரும்பி போயிட்டாங்க. சூப்பருங்க. நீங்க எதுக்கு அதுக்குள்ள பணத்தை எடுத்து கொடுத்தீங்க? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க? யார் கேட்டாலும் எடுத்து கொடுத்துருவீங்களா? பிடிங்க. சரி, லேட்டான அத்தை கேட்பாங்க. வாங்க போலாம். பா செம்மையா இருக்கே. அண்ணி மட்டும் காசு தரலன்னா இந்த லேப்டாப் கிடைச்சிருக்காது. ம்மா. இந்த வீட்ல யாருக்கும் என் படிப்பை பத்தி அக்கறையே இல்லை. இதை யாரு கண்ணுக்கும் தெரியாம பாதுகாக்கணும், அதுதான் முக்கியம். குறிப்பா அம்மா கண்ணுல இது படவே கூடாது. இல்லனா எனக்கும் திட்டு விழும், அன்னிக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னடா இந்த நேரத்துல இங்க இருக்க? கிளாஸ் இருக்கு, மேட்ச் இருக்குன்னு ஊர் சுத்த கிளம்பிடுவியே. ஏன் நான் இங்க இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன, ஒன்னும் இல்ல. உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். சின்ன ஹெல்ப் தான், செய்வியா? முதல்ல நீ என்ன விஷயம்னு சொல்லு, அது சின்னதா பெருசான்னு நான் சொல்றேன். ஒன்னும் இல்லடா, என் ஃப்ரெண்டு ஸ்ரீதேவிக்கு நாளைக்கு பர்த்டே. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்னு தரலான்னு பிளான் பண்ணிருக்கோம். சரி, ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் ஷேர் பண்ணணும். என்கிட்ட 500 ரூபாய் இருக்கு. உன்கிட்ட 500 ரூபாய் இருந்தா கூட ப்ளீஸ். என்ன விளையாடுறியா? 500 ரூபாய்க்கு நான் எங்க போறது? ஏய் போய் சொல்லாதடா, இருந்தா கூட அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு திருப்பி கொடுத்துறேன். வாய்ப்பே இல்ல. அவ்வளவு காசுலாம் என்கிட்ட இல்ல. நீ தான் பொட்டு வாங்கணும், பூ வாங்கணும், வளையல் வாங்கணும்னு அம்மா அப்பாவை ஏமாத்தி காசு வாங்கிடுவ. எனக்கு அதுக்கும் வழி இல்லையே. இந்த பெட்ஷீட்டை ஏன்டா குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்க? ஏய் அதெல்லாம் கை வைக்காத. டேய் ஏன் இப்படி பதற? இருடா ஒழுங்கா போடுறேன். ஏன் ரூம் ஏன் பெட்ஷீட் நான் எப்படி வேணா போட்டு வச்சிருப்பேன். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? என்னமோ திருட்டுத்தனம் பண்றேன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா பெட்ஷீட் எடு. இரு. ஏய் முடியாது போடி. என்ன என்ன இங்க 2 பேருக்குள்ள சண்டை? என்னடா முடியாது? என்ன பண்றீங்க இங்க 2 பேரும்? அம்மா சும்மாதாம்மா, படிப்பு விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். இந்த பெட்ஷீட் எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு பாரு. இத துவைச்சு ஒரு 2 மாசமாவது இருக்குமா? நாத்தம் புடிச்ச பெட்ஷீட்லயே படுத்துட்டு இருக்க பாரு. ஐயோ என்னத்த சொல்றது. அம்மா இவ பெட்ஷீட்டை விட நாட்டெல்லாம் இல்லம்மா. டேய் அந்த பெட்ஷீட் எடுத்து துவைக்க போடு. வேற பெட்ஷீட் அங்க இருக்கு, எடுத்து போடு. அம்மா அப்புறமா போட்டுறமா. அப்புறமா இப்ப என்னடா உனக்கு பெரிய வேலை? பார்வதி அதை எடுத்துட்டு வந்து துவைக்க போடு. அதான் அவன் தர மாட்டாமா, முடியாதுன்றான். அவன் அப்படிதான் சொல்லுவான், நாத்தம் புடிச்ச பையன். நீ எடுத்துட்டு வந்து துவைக்க போடு. சீக்கிரமா. ஏய் ஏய் விடுடா. விடுடி. அம்மா அம்மா விடுடி சொல்ற. சொன்னா கேளு, விடு. விடு விடுங்கறல்ல. கேட்க மாட்டியா? அம்மா பாருங்கம்மா இவனை. ஏய் கத்தாத இரு இரு. போடா. புது லேப்டாப் உனக்கு ஏது? ஸ்கிராட்ச் ஆயிட போகுது, தொடாத குடு.
நல்ல காஸ்ட்லியா வேற இருக்கும் போல இருக்கேடா. பெட்ஷீட் குள்ள மறைச்சு வச்சுதான் என்ன பார்க்க விடாம பண்ணியா நீ? ஆமா, நான் 500 ரூபாய் காசு கேட்டதுக்கு ரொம்ப திமிரா இல்லன்னு சொன்ன. புது லேப்டாப்லாம் வாங்கியிருக்க. ஏதுடா உனக்கு எவ்வளவு காசு? சொல்லி தொலைகிறேன். தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாத. சரி, நான் சொல்ல மாட்டேன். காசு ஏது? என்கிட்ட எது காசு? அண்ணி தான் கொடுத்தாங்க. யார், அர்ச்சனா அண்ணியா? ஆ, அர்ச்சனா அண்ணி அப்படியே கொடுத்துருவாங்க. கஞ்ச பிஸ்னாரி. யார் கொடுத்தா? சந்தியா அண்ணி கொடுத்தாங்க. அவங்க கிட்ட அவ்ளோ காசு இருக்கா? அப்ப நான் போய் கேட்டா கூட தருவாங்கல்ல? நான் இப்பவே கேக்குறேன். ஏய் இரு, நீ போய் கேட்டுக்கிட்டு தொலைச்சிடாத, அப்புறம் இருக்கிறதும் போயிடும். ப்ளீஸ் பாரு, சொல்லிடாதடி. சரி சரி, சொல்லல. ஆனா அப்பப்போ இந்த லேப்டாப்ப நானும் யூஸ் பண்ணுவேன். எனக்கும் இதுல ஷேர் இருக்கு. என்ன மறக்கிற? கேக்கும்போது ரொம்ப பிகவ் பண்ணாம தரணும் அப்படின்னா சொல்லு. யார்கிட்டயும் சொல்லாம இருக்கேன். தந்து தொலைக்கிறேன், வேற வழி. சரி, இந்தாடா நம்ம 2 பேரோட லேப்டாப். பாத்து ஸ்கிராட்ச் ஆயிட போகுது. ம்? பத்திரமா வச்சுக்கோ. இப்பயாவது பெட்ஷீட்டை விடு. இவ கண்ணுல மாட்டிருச்சே. என்ன அர்ச்சனா இப்படி உட்கார்ந்துட்ட? ஏன் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இப்போ நான் வேலை பார்க்கணுமா? அம்மா தாயே, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கன்னு கேட்டேன். அது ஒரு குத்தமா? நல்லா இடுப்போட 20 குடம் தண்ணி தூக்கி பாருங்க, அப்ப தெரியும் இந்த வலியெல்லாம். வீட்டுக்குள்ள ஒரு பைப் லைன் இழுங்க, குழா தண்ணி உள்ள வரும்னு சொன்னா ஆனா அதை யாரும் கேக்குறது இல்ல. மாங்கன்னு தூக்கிட்டு வந்தா நல்லா பல்ல காமிச்சிட்டு ஜாலியா குளிக்க வேண்டியது. சரி விடு, இன்னைக்கு நீ வேலை பார்த்திருக்க அதானே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா வழக்கமா அந்த தண்ணி தூக்குற வேலையெல்லாம் நீ, சந்தியா, மயிலு, பார்வதி எல்லாருமே சேர்ந்து தானே பண்ணுவீங்க. ஆமாங்க, அப்படி செஞ்சா ஒரு 5-6 குடம் தூக்குனாலே முடிஞ்சிருமே. அவங்க எல்லாம் ஆளாளுக்கு ஒரு வேலையை தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நான் ஒத்தையில சிக்கிட்டேன். கால்லாம் என்ன வலி வலிக்குதுன்னு தெரியுமா? எங்க கொஞ்ச நேரம் கால் புடிச்சு விடுங்களேன். நானா கால் புடிச்சு விடவா? பின்ன அதுக்கு ஒரு ஆளை வாடகைக்கா பிடிக்க முடியும்? நீங்க தான் பிடிக்கணும். நானும் தான் கடையில காலையில இருந்து நின்னுகிட்டே இருக்கேன், எனக்கும் தான் கால் வலிக்குது. என்னைக்கோ ஒரு நாள் இப்படி சொன்னா ரொம்ப தான் பண்றீங்க. ஊர் உலகத்துல எல்லாம் போய் பாருங்க, ஒவ்வொரு புருஷனும் பொண்டாட்டிய எப்படி உள்ளங்கையில வச்சு தாங்கன்னு தாங்குறாங்கன்னு. இப்படிதாண்டி ரொம்ப பேர் சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அந்த தாங்குறவன் எவன் தான் தெரியல. அந்த ராஸ்கல் மட்டும் என் கையில கிடைச்சான் அப்படியே நசுக்கிருவேன். சரி தள்ளி உட்காரு, காலை நீட்டி தொலை. ஏய், ஏன் தலைமையில வச்சுக்கங்க? பொண்டாட்டி தானே, புடிச்சுடுங்க. உன்ன வலிக்குது, மெதுவா. வலிக்குது. இப்ப நான் உனக்கு கால் அமுக்குற காட்சியை மட்டும் எங்க அம்மா பார்க்கணும். அடுத்த காட்சி அமோகமா இருக்கும். மருந்து சாப்பிடும்போது குரங்கு எதுக்கு நினைக்கணும்? ஹேய், குரங்கா? ஹேய், எங்க அம்மாவே குரங்குன்னு சொல்றியா? அம்மா இங்க வாயே. ப்ளீஸ்ங்க, அப்படியெல்லாம் ஒன்னும் சொல்லல. சும்மா ஒரு பழமொழியை தான் சொன்னேன். ஓ, பாத்தீங்களாங்க, உங்க அண்ணன் கை கொடுக்கறாரு, ஆனா சந்தியா கண்டுக்கவே மாட்டேங்கிறா. அதுக்கு என்னடி இப்போ? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க 2 பேருக்கும் இடையில இன்னும் எந்த நெருக்கமும் வரலன்னு அர்த்தம். நான் நினைக்கிறேன் அவங்க புருஷன் பொண்டாட்டிய வாழவே ஆரம்பிக்கல போலங்க. ஏய், ஏதாவது வாய்க்கு வந்ததை உளராத. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க, மரமண்ட. நான் சொல்றதாங்க உண்மையா இருக்கும்.
இல்லனா இவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ பிரச்சனையா இருக்கணும். அப்படியும் இல்லனா அத்தை திட்டினதை வச்சு சந்தியா உங்க அண்ணன் கிட்ட பஞ்சாயத்து வச்சிருப்பா. இதுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. தெய்வமே, சும்மா கால் தடுக்கி கீழே விழுந்ததை வச்சு இவ்வளவு விஷயத்தை யூகிக்கிற நீலாம் வேற லெவல். இதெல்லாம் பொண்ணுங்களுக்கே இருக்கிற சூப்பர் பவர். உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்குலாம் அது சுட்டு போட்டாலும் வராது. அது என்னமோ உண்மைதான். ஏங்க, நீங்க பெட் மேல படுத்துக்கோங்க, நான் எப்பவும் போல கீழே படுத்துக்கிறேன். ஏங்க, இன்னைக்கு பார்க்ல அந்த போலீஸ்காரங்களை வெளுத்து வாங்குனீங்கல்ல, என்னால மறக்கவே முடியலங்க. எப்படிங்க அவ்வளோ தைரியமா நீங்க திட்டினீங்க? இதுல என்னங்க இருக்கு? தப்பு செய்யாதப்போ நாம எதுக்கு பயப்படணும்? அவங்க போலீஸ்காரங்களா இருந்துகிட்டு லஞ்சம் கேக்குறாங்க, அவங்க செய்யறதுதான் தப்பு. கரெக்ட் தாங்க, ரொம்ப கரெக்ட். ஆனா எனக்கு இந்த காக்கி யூனிஃபார்மை பார்த்தாலே ரொம்ப அலர்ஜிங்க. அது ஏனே தெரியல, அவங்க மேல எனக்கு ஒரு நல்ல மதிப்பே இல்லைங்க. எனக்கு மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி சின்ன சின்ன வியாபாரம் பண்ற யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, எல்லாரும் போலீஸை பத்தி தப்பு தப்பாதான் சொல்லுவாங்க. அது இட்டு கட்டி சொல்றது இல்ல, அவங்க பண்றது அப்படி இருக்கும். வேணும்னே வந்து குற்றம் கண்டுபிடிப்பாங்க, காசு வாங்குறதுக்காக கண்டதையும் நோண்டுவாங்க, மனசாட்சியே இல்லாம ஓசி கேட்பாங்க. கொஞ்சம் மூஞ்சிய காட்டினாலும் அடுத்த நாள் போலீஸ் வண்டியை கொண்டு வந்து கடைக்கு முன்னாடி நிறுத்துவாங்க. நம்மள அப்படியே பயம் காட்டுற மாதிரியே பண்ணுவாங்க. இல்லைன்னா கஸ்டமர் வண்டி இங்கே நிறுத்தக்கூடாதுன்னு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க அவனுங்க. அந்த விஷயத்துக்காக போலீஸை கண்டாலே விலகி போயிடுறது. நீங்க பார்த்த போலீஸ்காரங்கெல்லாம் அப்படி இருந்திருக்காங்க போல இருக்கு. அதுலயே நல்லவங்களும் இருக்காங்க, சட்டத்தை மதிச்சு நேர்மையா வேலை செய்யற எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா அதெல்லாம் வெளியில வர்றதே இல்ல. நீங்க சொல்றது ஒரு வகையில் உண்மைதான். எல்லாத்துலயும் ஒரு நல்லது இருக்கிற மாதிரி கெட்டதும் இருக்கும். இப்படிதானே? இப்படி விழுந்தா அவரு இப்படி புடிச்சாரு. எனக்கு என்னமோ சந்தியாவும் சரவணனும் புருஷன் பொண்டாட்டியா அந்யோன்யமா வாழவே இல்லைன்னு தோணுதே. முதல்ல அதை செக் பண்ணணும். நான் நினைச்சது உண்மைனா நிச்சயமா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணணும் இன்னைக்கு. என்ன பண்றது? நம்ம ரூம் கதவை யார் தட்டுறா? ஏங்க, யாரா இருந்தாலும் நம்ம 2 பேரும் இப்படி தனித்தனியே தூங்குறது பார்த்தா பிரச்சனை தாங்க. ஏங்க ஏங்க, நீங்க உட்காருங்க. எந்திரிச்சு நின்னா அலர்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க உட்காருங்க, அப்பதான் எதுவும் சந்தேகம் வராது. என்ன? பால் குடுக்கலான்னு வந்தேன். அட சந்தியா, பால் மறந்துட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. அதான் அத்தை குடுக்க சொன்னாங்க. இந்த ரூம் கொஞ்சம் பரவாயில்லையே, குளிர் அவ்வளவா தெரியவே இல்ல.
நாங்க இருக்கிற ரூம்ல குளிர் ரொம்ப அதிகமா இருக்கும் தெரியுமா? ஓ சந்தியா, இந்தா பால். நான் வேற தேவையில்லாம உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். அச்சச்சோ, டம்ளர் கீழே விழுந்துருச்சு, நான் எடுக்கிறேன். தேங்க்ஸ். நோ மென்ஷன். குட் நைட். குட் நைட் சத்யா. குட் நைட். மிஸ் ஆயிடுச்சு.